இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஐடிசி ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏப்ரலோட 2027 ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். சேல்ஸில் கிட்டத்தட்ட 29,409 கோடி, அதர் ப்ராஃபிட்டிங் 113 கோடி, டோட்டல் ரெவன்யூ கிட்டத்தட்ட 29,523 கோடி. அதே லாஸ்ட் இயரில் 23,129 கோடி இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் 27.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக ரெவன்யூ. அடுத்தது பார்த்தா அதர் இன்கம் பார்க்கலாம். அதர் இன்கம் 655 கோடியாக வந்திருக்கு. இதில் அதர் இன்கம் எதுலேருந்து வந்திருக்குன்னா, ஒரு வேளை அந்த டெபாசிட்ஸு, டிவிடெண்ட்ஸு, ப்ராஃபிட்ஸ்லேருந்து வந்திருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது டோட்டல் இன்கம் பார்க்க போகிறோம். அந்த அதர் இன்கம்மு ப்ளஸ்ஸு ரெவன்யூ ரெண்டையும் சேர்த்துனா கிட்டத்தட்ட டோட்டல் இன்கம் இந்த குவார்ட்டரில் 30,179 கோடி இன்கம் வந்திருக்கு. எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு 6,982 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக்குக்கு ஒரு 282,865 கோடியும், இன்வென்ட்ரி வந்து 957 கோடியும் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. எக்ஸைஸ் டியூட்டியாக கிட்டத்தட்ட 10,408 கோடி வந்து இதில் கட்டியிருக்காங்க. எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் ஒரு 1,877 கோடி, ஃபைனான்ஸ் காஸ்ட் ஒரு, அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணது லோனுக்கு 39 கோடி, இந்த பில்டிங்க்கான டெப்ரிசியேஷனு அது இதுன்னு பார்த்தா 427 கோடியும், அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 3,125 கோடியும் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸிங்கு, மார்க்கெட்டிங்கு, பிராண்ட் ப்ரொமோஷனு அதுக்கெல்லாம் டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 24,809 கோடி கிட்ட வருது. இது டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு பார்த்தா ஒரு 85 கோடி ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், அந்த அசோசியேட் கம்பெனிஸ்லேருந்து கிடைச்ச ப்ராஃபிட்ஸ், சப்சிடி இருக்கும்ல அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட்டு இந்த மெயின் கம்பெனிக்கு பிரித்து கொடுப்பாங்கள அந்த ப்ராஃபிட்டு. இது நம்ம மெயினும் வந்தால் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 7,128 கோடி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு. இந்த எக்ஸ்பென்சஸ் ஐட்டம்ஸில் ஒரு 405 கோடி வந்திருக்குன்னா ஒன் டைம் கெயின் எதுலேருந்து வந்திருக்குன்னா, இந்த ஸ்போர்ட்டி லைஃப் ஃபுட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சப்சிடியை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்போர்ட்டி லைஃப் ஃபுட்ஸ்ன்னு சொல்லி அதோட 405 கோடி ஒரு ஒன் டைம் கெயின். இது ரெகுலர் இன்கம் கிடையாது, ரெகுலர் ப்ராஃபிட் கிடையாது. ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த டாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா, கரண்ட் டேக்ஸ் கிட்டத்தட்ட 1,358 கோடியும், டோட்டல் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 1,352 கோடி வருது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, அதாவது முன்னாடி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 7,128 கோடி, அதே டேக்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 4,508 கோடி வந்திருக்கு. இதே லாஸ்ட் இயரில் பார்த்தோன்னா 5,343 கோடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. இந்த இயரில் 4,500 கோடி, கிட்டத்தட்ட 800 கோடி கிட்ட ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் இபிஎஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட நம்ம பே பண்ணுற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் கிட்டத்தட்ட ₹3.51 இந்த ஐடிசி ஷேர் அதாவது ஒவ்வொரு 100 ரூபாய்க்குள்ள ஒவ்வொரு எவரி ஐடிசி ஷேர் இருக்கும். ஓகே, இது வந்து டோட்டலாக. இதே செக்மெண்ட் ரெவன்யூ நம்ம பார்க்க போகிறோம். சிகரெட்ஸில் ஒரு 16,596 கோடியும், எஃப்எம்ஜிசியில் ஒரு 6,687 கோடியும், அக்ரி பிஸ்னஸில் ஒரு 8,337 கோடியும், பேப்பர் அண்ட் பேக்கேஜிங்கில் ஒரு 2,310 கோடியும், அதர்ஸில் ஒரு 1,182 கோடியும் வந்திருக்கு. ஆனால் இது நான் ஏன் சொல்கிறேங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த செக்மெண்ட் ரெவன்யூவை பார்த்துக்குங்க. இப்போ அதே நீங்கள் கீழே ப்ராஃபிட்டுக்கு வாங்க. 16,000 கோடி சிகரெட்ஸில் அதிகமாக இருக்குது, எஃப்எம்ஜிசியில் 6,000 கோடி, 6,600 கோடி சில்லற இருக்குது. பேப்பர் பிஸ்னஸ் 2,300 கோடி, அக்ரி பிஸ்னஸ் 8,137 கோடியா. இதே செக்மெண்ட் ப்ராஃபிட் தான் இதில் இருக்கிறதுலே சிக்கல் இதுதான். இதனால தான் ஐடிசி வந்து பெரும் சிக்கலை சந்திக்குது. கிட்டத்தட்ட 60%, 70%க்கு மேலே ப்ராஃபிட் சிகரெட்ஸ்லேருந்து மட்டும் வருது. 3,760 கோடி சிகரெட்ஸ்லேருந்து வருது. எஃப்எம்ஜிசியில் 480 கோடியும், அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் 360 கோடியும், பேப்பர் அண்ட் பேக்கேஜிங்கில் 216 கோடி, அதர்ஸில் ஒரு 125 கோடி. இந்த 4 செக்மெண்ட்டை சேர்த்துனா கூட சிகரெட் செக்மெண்ட்டில் இருக்க ப்ராஃபிட் ஒரு 50% கூட வரல. ஸோ இதனால தான் வந்து ஐடிசி ஷேர்ஸ் வந்து ரொம்ப நாளாக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசனு. யார் இப்போ ஐடிசி பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குதுன்னு இது ஒரு ரொம்ப முக்கியமான ரீசனு. ஏன்னா ஆசட்ஸ், ஸோ அதை பின்னாடி பேசுவோம். ஆசட்ஸ் வந்து 1,02,000 கோடி, லைபிலிட்டிஸ் கிட்டத்தட்ட 24,566 கோடிஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிசி இந்த மதர்ஸ் ப்ளஸ் பேபி கேரில் ஒரு 49% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுட் லைஃப் ஃபுட்ஸை வந்து அவங்க ஐடிசியோட சப்சிடியாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வழியும் ஒரு 405 கோடி எக்ஸப்ஷனல் கெயின் வந்திருக்கு. நம்ம தான் முன்னாடியே பார்த்தோம்ல. ஓவரால் சம்மரியை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ 27% க்ரோ ஆகிருக்கு.
ஆனால் ப்ராஃபிட் போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி கிட்ட குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன்னு பார்த்தா கவர்மெண்ட்டோட டேக்ஸு, சிகரெட்டோட அந்த ப்ராஃபிட் ஷேரு, அந்த ப்ராஃபிட் ஷேரில் இருக்க டாக்ஸேஷன் அதிகமாகறனால ப்ராஃபிட் குறையுது. இதனால் இந்த கம்பெனிஸ் வந்து ரொம்ப அடி வாங்குறாங்க. ஓவராலாக பார்த்தா இது ஒரு டைவர்சிஃபைடு கம்பெனி. ஒரு லாங் டேர்ம் ஒரு இண்டெக்ஸ் க்ரோத்தை இது கொடுக்கும். ப்ளஸ் ஒரு நல்ல டிவிடெண்ட் ரிட்டர்ன்ஸை இது கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டிக்கோசரமும் ஒரு பாசிவ் இன்கம்க்கோசரமும் கண்டிப்பாக நீங்கள் இதை வைக்கலாம். கடைசியாக அனலைஸ் பண்ணி நீங்கள் முடிவெடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.